ஹலோ மக்களே, வீரா மாறன் சீரியல் செம மாசா போயிட்டு இருக்கு. நம்ம மாறனும் வீராவும் செம மாசா விஜய் கன்சீவா இல்லைங்கிற எல்லா உண்மையும் ரிப்போர்ட் எவிடன்ஸோட நிரூபிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்ட விஜய் ராமச்சந்திரன் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கே, நீ எல்லாம் இனி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளியம்மை செம அதிரடியாட்டு விஜயோட கழுத்தை பிடிச்சே அப்படியே அந்த வீட்டை விட்டே வெளியில் தள்ளி விடுறாங்க. இதை பார்த்த விஜயும், என்னையா வெளியே தள்ளுனீங்க, உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்கு இருக்க ஆப்புன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டி ராமச்சந்திரனையும் வள்ளியும் அவங்க காலிலே விழ வைக்கணும்னு சொல்லிட்டு சவாலே விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த மாறன் எப்படியாவது ரிப்போர்ட்டை காட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுவானோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாறனும் அவங்க அண்ணங்க ஹெல்ப்போட விஜிக்கு ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. மாறனை பார்த்தோன்னே விஜிக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டிடுது. மாறனும் விஜயை சரியாக வெளுத்து வாங்குற மாதிரி, என்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்த, இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயும் மாறன்கிட்ட, என்னை பற்றி எந்த உண்மையுமே நீ சொல்லாத, அப்படி என்னதான் தெரிஞ்சிட போது உனக்குன்னு அசால்ட்டாக பேசவும் மாறன் விஜயை தரன்னு இழுத்து உள்ள கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த ராமச்சந்திரனும், எதுக்கு இப்போ உங்கள் அண்ணியை இப்படியெல்லாம் செய்கிற, அவள் வேற கன்சீவாக இருக்கா, இந்த டைமில் இப்படி பண்ணலாமான்னு மாறனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாம் மாறன் என்ன இப்படி பண்ணுறான்னு குழம்பி போயிடுறாங்க. அதே டைமில் மாறன் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் காட்டி, இந்த விஜய் கன்சீவாகவே இல்லை, நீங்கள் தான் இத்தனை நாளாக அவளை நம்பிட்டே இருந்திருக்கீங்க, அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த ரிப்போர்ட்டை நீங்களே வாங்கி படிங்கன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்ட்டு கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா விஜய் இப்படிப்பட்ட பொண்ணா, எல்லாரையும் இப்படி ஏமாத்ததுன்னு மட்டும் இல்லாமல் வளகாப்பு வரைக்கும் வந்துட்டாலே, எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பார்த்துருக்கா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. விஜய் நீ சரியாக மாட்டிட்டியே, இப்போ எப்படி இதுலேருந்து தப்பிக்க போறியோன்னு மனசில் நினைக்கிறாங்க. விஜயும் கார்த்தி மேலே இருக்க அன்பனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு என்னெல்லாமோ சமாளிக்கவும், சுற்றி உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை வெளுத்து வாங்கிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மைக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு தேவையே இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை நாளாக எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேன்னு சரியாக அவங்கள பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வெளியிலேயே தள்ளிடுறாங்க. விஜயும், சித்தி நீங்கள் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க அப்படின்னு நல்லவங்க மாதிரி புலம்பி கொட்டுறாங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை வள்ளியம்மை செம மாசா விஜயை பொழந்து கட்டுறாங்க. அதே டைமில் பிருந்தாவும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்சம் என் சார்பாக அவளை வெளுத்து கட்டுங்கன்னு வள்ளியம்மைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே குடும்பத்தில் உள்ளவங்களும் ராமச்சந்திரன்கிட்ட போய், பாத்தியா ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட வீட்டில் இருந்துட்டே இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரனுக்கு பயங்கர வருத்தம் ஆகிடுது. அப்படியே விஜயை வெளியில் தள்ளணுன்னா விஜய் சும்மா இருக்க மாதிரி இல்லை, என்னையா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்க, நீங்களே ஆரத்தி எடுத்து என்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவீங்க பாருங்கன்னு சபதம் எடுத்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட வருத்தம் ஆயிடுறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. வள்ளியும் அவங்க அண்ணன்கிட்ட போய், இத்தனை நாளாக இந்த விஜய் கண்மூடித்தனமாக நம்பிட்டே இருந்திருக்க, எவ்வளோ விஷயம் பண்ணிட்டா பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணமும் அவள் தான், அவகிட்ட அவங்க அப்பாவோட புத்தி தான் இருக்குது, அன்னைக்கே நம்ம குடும்பத்தை அழிக்கணும் தான் நினச்சிட்டு இங்கே வந்திருப்பா போல, அவளுக்கு சொத்து தான் வேணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு தான் நினச்சிருக்கா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ராமச்சந்திரனும், ஆமாம் சரிதான் நீ சொல்கிறதும், நான் தான் அவளை நம்பிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவளை நம்பி என்னோட பசங்களை கூட நான் இழந்திருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் பக்கத்தில் இருந்த நம்ம வீராவும் இப்போவாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்த விஜயும் அடுத்த பிளானை போடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவும், என்ன விஜய் இப்போ பண்ணுறது, நீ வேற அந்த குடும்பத்தை விட்டு வந்துட்ட,
இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லவும், இரு பொறுத்திருந்து பாரு நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியதானே போகுதுன்னு அசால்ட்டா சொல்றாங்க விஜி. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட பஞ்சாயத்துலேருந்து உங்க குடும்பத்துக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாரு பண்ணியிருக்கான்னு கேட்கவும், அது விஜி தான்னு தெரிஞ்சிடுது. அப்படியே விஜியும் பஞ்சாயத்துல கூடி நிக்க வள்ளியம்மா குடும்பம் எல்லாருமே வந்துடுறாங்க. அதே சமயத்துல விஜய பார்த்த கார்த்திக்கோ பயங்கரமா கோபம் வந்துடுது. அப்படியே குடும்பத்துல உள்ளவங்களும் கார்த்திகிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவ உன்னை கோபப்படுத்துற மாதிரி எல்லா விஷயமும் பேசுவா, ஆனா இது பஞ்சாயத்து, நீ ஏதாவது பேச போய் அதுதான் பெருசாயிடும், அதனால பொறுமையாவே பேசுவோன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த சைடு விஜயோ எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள போயிடணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. பஞ்சாயத்துல உள்ளவங்கள என்ன நடக்குதுன்னு விசாரிக்கவும் விஜியும் அவ மேலதான் தப்பு இல்லாத மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்ட உடனே கார்த்தியும் அவ நல்லவ மாதிரி பேசுறா. இந்த மாதிரி கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா எங்களை ஏமாத்திட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தையே பிரிக்கிறதுக்கு பாக்குறான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே பஞ்சாயத்துல உள்ளவங்களும் ஏதோ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசின, இப்ப பார்த்தா அப்படி இருந்த மாதிரி தெரியலேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே எல்லா எவிடன்ஸையும் மாறன் வீரா காட்டிடுறாங்க. அதை பார்த்த பஞ்சாயத்தும் சரி இனி என்னதான் முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தியும் இனிமே இவ கூட நான் வாழவே விரும்பலை, இனிமே எனக்கு இவ வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் சரி அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க. விஜயும் இல்லை நான் கார்த்தி கூட தான் வாழவேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கார்த்தியும் பயங்கர டென்ஷன் ஆகி பஞ்சாயத்தில் எந்த முடிவும் தெரியலைன்னா நான் கோர்ட் வரைக்கும் போயிடுவேன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயும் கோர்ட்டுக்கு போனேன்னா உனக்கு தான் பிரச்சனை, அப்புறமா பிருந்தா தான் டைவர்ஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் வள்ளியம்மையும் சரி கார்த்திக் கொஞ்சம் அமைதியாகவே இருன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நீ என்னை விட்டு போகணும்னா எந்த நஷ்ட ஈடுனாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் இது உனக்கு சரிதானேம்மான்னு கேட்குறாங்க. விஜயும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடு தானே கேட்குறீங்க, இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்புங்கிற மாதிரி, சரி நான் நஷ்ட ஈடாக கேட்குறேன், அதை பண்ணால் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. ராமச்சந்திரனும் எந்த நஷ்ட ஈடுனாலும் கேளுன்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. விஜயும் அதை கேட்டுட்டு இந்த ராமச்சந்திரன் மாமாவும் வள்ளி சித்தியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த விஜிக்கு, இப்படியெல்லாம் பஞ்சாயத்துக்கு முன்னாடியே பேசுகிறாளே, இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு அந்த இடத்துலையே கார்த்தி விஜயை அடிக்க போயிடுறாங்க. ஒரு விளையாட்டு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கார்த்தியை தடுத்து நிறுத்திடுறாங்க. விஜய் நினைச்ச மாதிரியே மறுபடியும் அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம்.